சவரசராணி பட்டலோ பட்ஜெட் சரவசர் அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. நல்ல மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. எங்கள் பையன் தான் வானாடானது அப்பா அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு வீடியோ போடுப்பானாப்பில் கோட் ஷூ நல்லா இருக்குதா பாருங்கள். நம்மளது வீடியோ ஒன்று போட்டேன். இதில் தான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் போனோம். போய்ட்டு நல்ல மாதிரி நல்லா சூப்பராக பண்ணோம். ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள். செம்ம ஜனம் சார். நாங்கள் ஒரு 500 பேர் பத்திரிக்கை வச்சோம். பார்த்தா 950 1000 பேர் வந்துக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னன்னா ஒரு 4 பந்தி சாப்பாடு போயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பந்தி சாப்பாடு பத்தலை. இருந்தாலும் விடலை சாப்பாடு. அதாவது நம்ம எல்லாருக்கும் நான் அன்னதானம் பண்ணுறது நம்மளுக்கே சிக்கலாகி போச்சு பாருங்கள். ஒரு சமையல்காரை விட்டு தப்பு பண்ணிவிட்டாப்புல. அதனால் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மேலே ஃபங்க்ஷன் இருந்தாலும் வீட்டில் 4-5 பேர் இருந்தாலும் ஒத்தராத போய்ட்டு சமையல் கட்டில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கரெக்டாக ஏம் பண்ணி அந்த வேலையை செய்யுங்க. வரவங்களுக்கு பசியார வந்து சாப்பாடு போட்டு போங்க. நாங்கள் எல்லாமே இப்போ ஜனம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னாக்கா காசு போன அப்புறமா சார் வயிறார பசியார போட்டால் தான் சார். இது ஒரு சின்ன உதாரணமாக இருக்குது. நான் சென்ட்ரல் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அதனால் காசு போன அப்புறம் எவ்வளோன்னா சம்பாதிங்க. மனசார வயிறார பசியார போடுங்க. நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தா ஒரு பந்தி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் உடலை அவங்கள வெள்ளம் நிற்க வச்சு திரியும் என்ன பண்ணோம். ஒரு திரியும் போட்டு அரிசி போட்டு சாப்பாடு வச்சு உடனே பண்ணி கொடுத்தாரு. கெடுக்கெடுக்குன்னு பண்ணி கொடுத்தாப்புல. கிச்சடி உப்புமா மாதிரி செய்து பண்ணிட்டார். நல்லா இருப்போம். அதனால் செய்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி வீட்டில் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் அவங்கவுங்களும் ஒரு பொறுப்பு எடுத்துங்க பண்ணுங்க. வயிறார திருப்தியாக பசியார சாப்பாடு போடுங்க. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் மாதிரி அதெல்லாம் நல்ல போய் பண்ணலாம். அருமையான வண்டி பாருங்கள். சில முக்கியமான விஷயம் சென்ட்ரல் வீடியோலாம் சொல்கிறேன் பாருங்கள். அருமையான ஃபோர்டு ஃபிகோ 11-12 ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனர் சார். டைட்டானியம் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இன்றைக்கி கம்மியாக தரப்போகிறேன். ஏன்னா 3-4 நாளாக வீடியோ போடல. அதனால் தரப்போகிறேன் பாருங்கள். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க. 2 ரூபா கிடையாது, 190 கிடையாது, 185 கிடையாது, 1,75,000 165 கிடையாது, வெறும் 1,55,000 நான் சொல்கிறேன். கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த அட்வான்ஸு ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. பணத்தை கண்ணில் காட்டுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் போகிறேன், அட்வான்ஸ் கொடுத்து வாங்க முடியல. பணத்தோடு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இங்கே லோக்கலுக்கெல்லாம் வண்டி கொடுக்க முடியலனாக்கா லாங்கில் வராங்க, பணத்தோடு வராங்க சார். எல்லாமே இந்த சேலம் ஈரோடு கோயம்புத்தூரில் வந்து லாங்கில் வண்டி எடுக்கணும்னு வராங்க. பணத்தை காட்டுறாங்க. பணத்தை என் கண்ணில் காட்டுறாங்க. யாரு கண்ணில்? சரவணன் கண்ணில் காட்டுறாங்க. எடுத்துன்னு போயினே இருக்கிறாங்க. அதெல்லாம் பணத்தோடு வாங்க, எடுத்துன்னு போங்க. அடுத்து பாருங்கள். சூப்பரான வண்டி சார். 2018-19 சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் வித் மேனுவல் ரெண்டுமே இருக்குது. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் 5,30,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 5 ஒட்சி வாங்கி தரேன். ஒரு 5 ரூபாயோ 4,95 அதுமாதிரி பண்ணி தரேன். அருமையான வண்டி. உள்ள இன்ட்லி காமிச்சிடும். அது அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக வண்டி. 73 நம்பரு. அதேமாதிரி இனோவா பாருங்கள். 2006-7 வி மாடலு 4,95,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 4,85,000 சூப்பராக கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள். 2014-15 டாட்டா சுமோ ஜிஎக்ஸ் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா 3,35,000 கேட்குறாங்க. 3,15,000 சுகராக கொடுப்பாங்க. இந்த ஸ்கார்பியோ பாருங்கள். 2010 மாடலு 11-2 ஓனரு நம்ம தரப்போ சார் 3 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு 4 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். ஒரு 3,75 சார், 3,65 கிட்ட வாங்க. சுகுரா வந்து 3,45,000 தருவாங்க. ஸ்கார்பியோ ஒயிட் கலர் 10 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். அடுத்து பாருங்கள். ரிட்ஸு 2013-14 2 ஓனரு. அதாவது ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அலாவிலோடு இருக்கிற வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா வெறும் 3,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். இட்டியாஸ் லிவா 2015-16 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 3,65,000 கேட்குறாங்க சார். சார் 4,60,000 கேட்டு 3,95 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேச சார். 3,65,000 4,65 15-16 தப்பாக சொல்லிட்டாது. 4,65,000 அடுத்து பாருங்கள். ஹோண்டா பிரியோ 2016-17 சார் 17-18 நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் 6,20,000 5,95,000 சுகுராக கொடுப்பாங்க. சன்ரூப் போடுகிற வண்டி. இந்த டாட்டா இண்டிகோ 14-15 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 85,000 கேட்குறாங்க. 75,000 டாட்டா இண்டிகா தரப்படும்.
அடுத்து பாருங்கள் இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட்டில் மான்சா. டாட்டா இண்டிகாவில் மான்சா பாருங்கள். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசுகிறேன். 11 மாடல் 10-11 கொஞ்சம் சார் ஆவரேஜாக இருக்குது சார் வண்டி. இது டிங்கர் வேலை தான் இது. ஆனால் இது ரேட்டு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். இன்னொரு வண்டி சூப்பராக தரேன். டாட்டா இண்டிகோ 13-14 ரிஸ்ட்டு 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா கேட்டு 1,95 கேட்குறாங்க. 1,000 ரூபா ஃபைன் நிற்கிறாங்க. 1,45, 1,35, 1,4, 1,5, 1,10,000 ரூபாய்க்கு சுகராக கொடுப்பாங்க சார். 13 எஃப்சி எல்லாம் கரண்ட் இருக்கும் சார். ஸ்பார்க்கு எவ்வளோ வண்டி பார்த்துட்டேன் சார். இந்த வண்டி வந்து நான் நேற்று வீட்டுக்கு எட்டு மணி இன்றைக்கி போயிட்டு வந்தேன். சரியான வண்டி 12-13 ரிஸ்ட்டு தெளிவான ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது. ஒரே ஒரு இதுனாக்கா வண்டி நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த மேலே கொஞ்சம் ஷேட் ஆகிட்டுக்குது, இந்த சைடில் கொஞ்சம் ஷேட் ஆகிட்டுது. பெயிண்ட்டு மட்டும் வேணும்னா இங்கே கூட ஆச்சுன்னா ஒரு 1,500 ஆகும். மற்றபடி பாடி இன்ஜின்லாம் அருமையாக இருக்குது சார் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் 2,4 ரூபாய்க்கு ஆனால் 2,4 ரூபா அந்த மாதிரி வண்டி. கிட்ட வாங்க ஒரு 1,95, ஒரு 1,65,000, ஒரு 1,55 சுகராக கொடுப்பாங்க. 12-13 ரிஸ்ட்டு 20 ஒரு மைலேஜ் பெட்ரோல் வண்டி. சூப்பராக வண்டி சார். நல்லா இருந்தால் நல்லா நல்லா இருந்தால் நல்லான்ருவேன். அடுத்து பாருங்கள் 2007 8 ரிஸ்ட்டு 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ஃபோர்டு ஃபியஸ்டா. அண்ணன் வந்து தேனியிலேருந்து வரேன். ஆனால் இந்த வண்டி எனக்கு ஓன்னு சொல்லிக்கிறாரு. தேனியிலேருந்து பக்கத்தில் என்ன ஊர் சொன்னார், அது மறந்துவிட்டேன். அந்த ஊர்லேருந்து வரணிக்கிறாரு. கஸ்டமர் 1,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 1,30, 1,4 சுகராக கொடுப்பாங்க. நல்ல வண்டி 20 வரும் மைலேஜ். டீசல் வண்டி, இது பெட்ரோல் வண்டி. பாஸ் பண்ணு. இந்த வண்டி பாருங்கள் 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. சூப்பராக வண்டி. ஹோண்டா சிவிக்கு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 2,10, 2 ரூபாய் பண்ணி தரேன். நல்ல வண்டி, சூப்பராக வண்டி, தெளிவான வண்டி சார். விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார். நம்ம வளர்ந்து வரும்போது பார்த்தினாக்கா நம்மளை திட்டுவான், என்னென்னோ பேசுவான். நம்மளை திட்டுவான், என்னென்னோ பேசுவான், குறை கூட சொல்லுவான். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவனை திட்டான்னு சொல்லிட்டு அவனை திட்டாதீங்க. கோயிலில் போயிட்டு ஆண்டவா அவன் நல்லா இருக்கணும், இன்னும் 100 வருஷம் நீடோடி வாங்கணும்னு வேண்டி பாருங்க. அவனை வேண்டுங்க. ஏன் சொல்ல, ஏடா இவனே வந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறான், ஏன் சொல்லுங்க. தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் நல்லா வாழ்ந்துருத அவன் உயிரோடு இருந்து வந்து பார்க்கணும். அத்தை நம்ம இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நல்லா டாப்பில் வந்து அவன் உயிரோடு இருந்து அதை பார்க்கணும். அது ஒன்று போதும் அவனுக்கு. நல்லா இருப்போம் சார். அடுத்து பாருங்கள் டெம்போ ட்ராவலரு. இந்த வியாபாரத்துக்கு, ஒரு இட்லி கடை வைக்கிறதுக்கு, ஒரு சர்ச்சு பாஸுக்கு, ஊழியத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் வண்டி. 2001 மாடல் 30 ரூபாய் பேப்பர் கரண்ட்டு. நல்லா இருக்கும் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம் 3,4 ரூபாய் கேட்டு 3 ரூபாய் கேட்டாங்க. 2,75, 2,000 ரூபாய்க்கு சுகராக கொடுப்பாங்க சார். பணத்தை கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள் 1,35,000 1,4 ரூபாய் கொடுப்பாங்க. 2001 மாடல். விஸ்டா பாருங்கள் கோட்ரா ஜெட் இன்ஜின் 2009 மாடல் 11 லிஸ்ட்டு. இப்போ தான் எஃப்சி வந்து 30 ரூபாய் பண்ணிட்டுக்கிறாங்க. இன்சூரன்ஸு 4 வீல் டயர், புது டயரு 20,000 கொடுத்து டயர் போட்டுருக்காங்க. சஸ்பென்ஷன் ஏசிஸ்லாம் பக்கா இருக்கா. 1,85 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 1,75 ரூபா கொடுப்பாங்க. இந்த ஜெட்டா பாருங்கள் 2013 14 லிஸ்ட்டு 4,50,000 ஆகும். 2012 13 லிஸ்ட்டு 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரூபாய் கேட்டு 3,3 கேட்டு லாஸ்ட்டாக 3 ரூபா நிற்கிறாங்க. 2,95 சுகராக கொடுப்பாங்க. ஈகோ ஸ்போர்ட்ஸு 2015 மாடலு 2 ஓனரு சார். 13க்கு 15 லிஸ்ட்டு 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு 4,10,000 ஆகும். இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் 2012 13 லிஸ்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 75 ரூபா சுகராக கொடுப்பாங்க. ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2014க்கு 15 லிஸ்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,75,000 சுகராக கொடுப்பாங்க சார். ஃபேன்சி நம்ம டவுன் சார். இந்த ஈகோ பாருங்கள் 2021 மாடலு 22 லிஸ்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 5 ரூபாய் கேட்டு 4,75,000 சுகராக கொடுப்பாங்க சார். 1,50,000 இந்த மாருதி ஜென்னு கொடுப்பாங்க. பெட்ரோல் வித் கேஸு, தெளிவான பாடி.
இந்த ஈயான் பாருங்கள் 14க்கு 15 ரிஸ்ட்டு பெட்ரோல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2,70,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 250 245 சுகுராக கொடுப்பாங்க. இட்டியாசி ஜிடி 12க்கு 13 ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,05,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் நிசான் சன்னி 2013 14 ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்னிலாம் 3 ரூபா 3,400 விற்குது. 2,50,000 சுகுராக கேட்குறாங்க. கிட்ட வாங்க 250 ஒற்று வாங்கி தரேன். இந்த இட்டியாஸ் பாருங்கள் 2000 சார் வண்டினா வண்டி 100 சார் செம்ம வண்டி சார். 2005 16 ரிஸ்ட்டு ஓனர் பார்த்திங்கனாக்கா 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 360 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 3,40,000 335 சுகுராக கொடுப்பாங்க. இந்த 14 I10 பாருங்கள் 1,75,000 சுகுராக கொடுப்பாங்க. இந்த I20 பாருங்கள் நல்ல குவாலிட்டியான வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2017 மாடல் 18 ரிஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரப்போ ரேட்டுனாக்கா கஸ்டமர் 5,90,000 சுகுராக கொடுப்பாங்க. இது பண்ணிடுறாங்க. கெட்டவாங்க. அதே மாதிரி ரெனால்டு பல்ஸு பாருங்கள் 2012 13 ரிஸ்ட்டு 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2,75,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க மென்ன பேசி தர பாஸ் பண்ணி மணியா. இந்த I20 பாருங்கள் 2012 மாடல் சார். ஃபஸ்ட்டு 2,15,000 சொன்னாங்க. அப்புறம் 2,10,000 சார் 2 ரூபா சொல்கிறாங்க. கிட்ட வாங்க 1,90,000 சுகுரா I20 டீசல் வண்டி 190க்கு யாருமே தர முடியாத ரேட் நான் தரேன் சார். அந்த ஸ்பார்க் பாருங்கள் 1,05,000 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 1,10,000 ஆகும். அது 10 மாடல் இதுவும் 10 மாடலு. இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் 2007 28 அடி பேப்பர் கரண்ட்டு 2,75,000 சுகுராக கொடுப்பாங்க. 3 ரூபா கேட்டு 2,75 ஃபைனாக கொடுப்பாங்க. இந்த க்ரூஸு பாருங்கள் நல்லாயிருக்க வண்டி 13 மாடலு கஸ்டமர் 2,000 ரூபாய் கேட்குறாங்க. டீசல் வண்டி 20 வரும் மைலேஜ் 2,25,000 சுகுராக கொடுப்பாங்க. இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் 2022 மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,50,000 ஆகும். டாட்டா மான்சா பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் அலாய்வில் செம்ம குவாலிட்டியாக வண்டி தெளிவான பாடி சார். இதே வண்டி 250 நான் விற்றேன் 2,15,000 விற்று கூட சொல்கிறார். கிட்ட வாங்க ஒரு 2 ரூபா ஒரு 195 சுகுராக கொடுப்பாங்க. குறைக்க மாட்டாங்க. நல்ல வண்டி நிறைய வண்டிக்கு இது வாங்க பாஸ் பண்ண. இந்த I10 பாருங்கள் 13 14 ரிஸ்ட்டு 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தினாக்கா 3 ரூபா கேட்குறாங்க. கெட்ட வாங்க ஒரு 2,90 பண்ணலாம். 13 14 இந்த வண்டி பாருங்கள் 1,35,000 சுகுராக கொடுப்பாங்க. 8 மாடலு 28 அடி பேப்பர் கரண்ட்டு. இந்த ஆல்டோ பாருங்கள் ஒரே ஓனர் 12 13 ரிஸ்ட்டு 2,50,000 2,15,000 சுகுராக தருவாங்க. I10 கிராண்டு சார். I20 கிராண்டு டீசல் வண்டி கஸ்டமர் 4 ரூபா கேட்டு 3,95 கொடுப்பான். 17 18 ரிஸ்ட்டு இது 1,45,000 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 90 ரூபாய்க்கு ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 2005 16 ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எடுக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3,00,000 கேட்குறாங்க. 3,40 3,35,000 சுகுராக கொடுப்பாங்க. இந்த 15 ஒரே ஓனர் ஆல்டோ பாருங்கள் கஸ்டமர் பாருங்கள் 3,15,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2,75,000 சுகுராக கொடுப்பாங்க. மகேந்திரா கோவுண்டோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா கஸ்டமர் பாருங்கண்ணா அதிகமான விலை கிடையாது. 3,25,000 கேட்குறாங்க. ஒரு 3,5 சுகுராக கொடுப்பாங்க. 2017 18 ரிஸ்ட்டு ஒரே ஓனரு கஸ்டமர் 4,15,000 கேட்டு லாஸ்ட்டாக 4,15 3,95 சுகுராக கொடுப்பாங்க. இந்த வண்டி நிறையா வண்டிக்குது விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். 2வது பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் யார் கேட்டால் சொல்லுவாங்க. அதே பார்த்துங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆற்காடுலேருந்து வரப்போதுனாக்கா வேலூர்லேருந்து பஸ் ஏறினாக்கா வேப்பூர் பிரிட்ஜும் கேளுங்க. வேப்பூர் பிரிட்ஜுன்னு விபி மகால் கல்யாண மண்டபம் அங்கே இறங்கினா நடந்தே வந்து நம்ம இடத்துக்கு விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு மனிதனாக வந்துட்டாக்கா நிறைய பேர் பிரச்சனை சார். வீட்டில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, நிறைய பிரச்சனை சார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒரு நாள் பொழுது போயிட்டு மறுநாள் வந்த பிறகு அவன் நிலையாக இருக்க மாட்டேன். சத்தியமாக நிலையாக இருக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதாவது நதியை மாரி கடந்து போயினே இருந்தோம். நம்ம நதியை மாரி கடந்து போயினே இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சு வாழ முடியும்.
இது தனி ஒரு உதாரணமே இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு என்னடா கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டாப்புலையாம். சரி வாடான்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்காக போயிட்டு 2 பேர் போனாங்களாம். போயிட்டு ஒரு கூடாரம் போட்டு உக்காந்தாங்களாம். போய் தண்ணி பிடிச்சா நண்பர் அமிச்சாராம். போயிட்டு அங்கே போனால் ஒரே சேராகாத தண்ணி. ஏன்னா ஏதோ மிருகம் ஏதோ தண்ணி கிண்டி குடிச்சிட்டு அது சேரு கலங்கிட்டுக்குது. ஒரு முறை போனாராம், 2ஆம் முறை போனாராம், 3ஆம் முறை போனாராம், 4ஆம் முறை போனாராம். வெறுத்து போச்சான். திரும்பி இன்னொரு முறை போய் வாடானாராம். இப்போ தானே கல்யாணம் ஆகுதுன்னு கோவமே போச்சு எனக்கு. அப்புறம் போயிட்டு 4ஆம் முறை 5ஆம் முறை போயிட்டு நீ தண்ணி பிடிச்சினா போய் கண்டிப்பாக தெளிவாக இருக்குன்னு சொல்லி போனா அப்படியா. போய் பிடிச்சா தெளிவாக தான் தண்ணி. இதில் என்ன தெரிஞ்சுனா நம்ம வாழ்க்கை அதுமாரி தான். நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது. வீட்டுக்கு டியூ கட்டணும், அதேமாதிரி வண்டிக்கு டியூ கட்டணும், கார் வாங்கணும்னு ஆசை, இஎம்ஐ கட்டணும், அதேமாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதில் வீட்டில் அக்கா இருப்பார் கலர் கொடுத்து பாயணும் அதுக்கு சொல்லணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுமாரி தண்ணி மாரி கலகலாச்சுனோட தெளிவாகி போயிடணும். எல்லாம் மனுஷனாக போய் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையே கிடையாது சார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சார். அதனால் இன்றைக்கி போய் காலையில் ஏந்து முருகா நினச்சி சாயங்காலம் பார்த்தா அதுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அதுமாரி எதுக்கு கவலைப்படாதீங்க. இதுவும் கடந்து போகும். போய் நேர்க்க வேண்டியதான் சார் வாழ்க்கை. எங்கேயும் நிலையாக நிரந்தரமாக கிடையாது. வந்து போகிறதும் கிடையாது, பிறக்கும் போது எடுத்துன்னு வர போதில்லை, போசல் எடுத்துன்னு போக போதும் கிடையாது. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க. அப்பா அம்மாவை அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா செம கும்பிட்டு இருக்கும். சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. 2 கேர் பேக்ஸமா டம்மல் நச்சுன்னு இருக்கும். விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணெய் போல் வாழ்க்கை. அப்பா அம்மாவை தங்கச்சிக்கெல்லாம் பார்த்துங்க. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் தங்கச்சிக்கெல்லாம் வந்து பெருமையாக செய்தோம். இதில் பார்த்தினாக்கா எங்கள் சித்தப்பா இருக்காரு. சித்தப்பா பையனு தான் கொடுத்தோம். ஒரு 101 தட்டு வச்சு அசைத்துட்டார். எங்களுக்கு 101 தட்டு வச்சு அசைத்துட்டார். போடா எங்கள் அண்ணன் பொண்ணு தான் சுட்டு கொடுத்துட்டு சூப்பராக வரிசை தட்டு வச்சு பிரம்மாண்டம் பண்ணிட்டார். மண்டபமே ஃபுல்லாகிடுச்சு சார், ஃபுல்லாகிடுச்சு. அதாவது மனசு வரணும். இன்னொன்று வர மண்டபத்தில் விட சாப்பாடு போட்டு லாஸ்ட்டாக சாப்பாடு கொஞ்சம் இது ஆகிப்போச்சு. அவர் சொல்கிற வார்த்தை, விடு சரவணா, எல்லாம் சகஜம், எல்லா கல்யாணத்தும் சகஜம்தான், எல்லாம் கவலைப்படாத விடு. என்னன்னாக்கா நான் எல்லாருக்கும் தானத்தை பண்ண நம்மளுக்கே அந்த நிலைமையாக போச்சுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஜனம் வந்துட்டாங்க. இது சரி விடு சரவணா. யாருக்கும் அந்த மனசு பெரிய மனசுலாம் வராது தெரியுங்களா. அந்த மனசில் யாருக்கும் வராது. அவர் சொன்ன வார்த்தை, விடு சரவணா, பார்த்து கல்யாணத்தில் கவனிச்சலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இதே வேறு யாருனாக்கா இது ஏன் பண்ணலாம்னு ஒரு பிரச்சனை வருவாங்க. அந்த மனசில் யாருக்கும் வராது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்து வேறு லெவலில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 101 தட்டு வச்சு பிரம்மாண்டம் பண்ணிட்டார். அதாங்க என்னையும் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை. அவ்வளோதான். நல்லா இருப்போம். நிறைய வண்டி தொடர்ந்து வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோ கலந்து போடுறேன் பாருங்கள். தொடர்ந்து பார்த்துனே இருங்க. நன்றி, வணக்கம்.